மல்லிகை முல்லிகை கோங்கி மந்தாரை வெற்றிவேல் வாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி பட்டாடையால் துடைத்து கொண்டு வந்த மலர்கள் உங்கள் பாதத்தில் குவித்து அநேக கோடி வந்தனம் மன்னவா. பாசமுள்ள பான்மதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்த பண்ணினார். என் தேவிக்கு மனமாலை கொலையாம உனக்கு நான் வச்சு குங்குமம் அழியாம நான் கட்டின இந்த திருமாங்கலியத்தோடு இல்லைன்னு சொல்லக்கூடிய அஷ்டாபுரம் முதல் 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பா தேவியா. எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால மிகவும் சந்தோஷம். அப்படி இருந்தாலும் கிண்ணார வேலையில அது சீக்கிரமா அழைத்தீர்களே என்ன பண்ணவா தேவியா பான்மதி எதுக்கு அழைச்சு தெரியுமா? அடி பாண்டவர கொல்ல நான் படையெடுத்து போறேன். பாண்டவர் இருக்காங்களே, பாண்டவருக்கு எனக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 18 நாள் சண்டை. 18 நாள் சண்டையிலே நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. 13ஆம் நாள் யுத்தம். பாண்டவரை கொல்ல நான் படையெடுக்க போகிறேன். எதிரிய கொல்ல இப்பவே போகிறது. ஆமா எதிரிய கொல்ல போறேன்னு சொல்றீங்க. ஆமா மன்னவா என்னடி நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தை என்ன? எனக்கு சாதகமா 1000 வார்த்தை சொன்னாலும் நான் கேட்பேன். சொல்லுவாய் தேவி. சாமி ஐயோ நம்ம சேனாதி ஐயோ என்னடி சொல்ற? நீங்க அந்த பாண்டவரை கொல்ல போறேன்னு சொல்றீங்க. 12 நாளாக போர்க்களம் நடந்து விட்டது. இதுதான் 13ஆவது நாள். ஆமா நான் போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. ஆமா நம்மளுடைய சேனாதி சேனையெல்லாம் ஆண்டு மடிகிறது. நம்மளுடைய மன்னாதி மன்னர் எல்லாம் ஆண்டு மடிகிறாங்க. நீங்க போக வேண்டாம். என் தாத்தாவாகி 886 வயது படைத்த தாத்தாவாகி வீசுவர் சேனாதி பட்டம் தரித்து 10 நாள் வரை போர் புரிந்து வந்தார். ஆனால் 10ஆம் நாள் சண்டையிலே அந்த பேரில் சொல்லக்கூடிய அர்ஜுனுடைய அன்பு பட்டு என் தந்தை என் தாத்தா பீஸ்வர் அதோ தவத்த
தவித்துக் கொண்டிருக்கிறார். உயிர் போகாத படுக்கையில் படுத்திருக்கிறார். அன்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார். அவர் தந்தை இடத்துல வரம்பட்டது அப்படி. என்னைக்கு உயிர் விடுகிறார் நினைக்கிறார், அப்பதான் உயிர் போகும். அப்பேற்பட்ட எனக்கு உயிருக்கு மேலான என் தாத்தாவாகிய பீஸ்வரையே உயிர் போகாத தவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கொண்டதை நான் பார்த்துக் கொண்டு பாண்டவரை கொண்டார். அடே பார்வதி, எத்தனை சொன்னாலும் என் மனம் ஏற்காது. இந்த தினத்திலே அப்படி தாத்தாவாகி ஈஸ்வர் 10 நாள் சண்டையிலே அன்புப்பட்டு அன்பு படுக்கையிலே சமைத்துக் கொண்டிருக்கின்ற போது குருவாகிய தோழனுக்கு சேனாதிபதி பட்டம் 11ஆம் நாள்ல கொடுத்தேன். 11, 12, 2 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. ஆனால் நான் ஒன்றையாக நீ சண்டை போகவில்லை. என் குருவாகிய தோழன், என் படை கொண்ட தம்பிமார்கள், அண்ணனாகிய கண்ணன் அனைவருமே நாங்க இன்னைக்கு சண்டைக்கு போறபடியே சண்டைக்கு போகிறோம். சொல்லு பாண்டவரை கொல்ல போனா ஐவரை கொல்ல போனா ஐயோ திரும்பி வந்து சாமி சொல்ல கேளு. அந்த பாண்டவரை கொல்ல போனா நம்மளுக்கு பாவம் வந்து நேரம். அந்த ஐவரை கொல்ல போனா நம்மளுக்கு தீங்கு வந்து நேரம். போக வேண்டாம் சாமி. சண்டையை நிறுத்துங்க, சமாதானமா போயிடலாம். பங்காளி சொத்து பாதாள போல விடாது, நாட்டை கொடுத்துடலாம்னு சொல்றேன். அடி பாண்டவருக்கு நீ பச்சமா பேசுறா. ஐயோ சாமி, அடி பாண்டவருக்கு நீ பச்சமா பேசுறா. அது எங்க எதிரிகள் எங்க எடுத்து பேசுறா. பாண்டவர் பக்கம் பச்சமா பேசிட்டு இருக்கிறேன். எதிரிகளுக்கு எடுத்து பேசுறேன். சண்டையை நிறுத்துங்க சாமி, சமாதானமா போயிடலாம். சித்தராமர்கள் பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துட்டு சொல்றியா? அடியே உயிர் உள்ளார பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன். காடு சென்ற பாண்டவர நாடு யார விட மாட்டேன். இந்த பாரதை போட்டிலே ஐவர்களையும் சரி கட்டாத விடப்பட்டது, கொல்லாது விட மாட்டேன். பாண்டவரை கொண்டேதான் தீரணும். ஆமா சாமி, என்ன இந்த
கண்ணியால் சொல்ல கேட்க மாட்டீங்களா? என்ன கிருதி சொல்லி நான் கேட்டேன். துறை என்ற துரியோதனை விளக்கால் எடுத்து முன்ன வச்சுட்டேன்னா என் உயிரோடு வரைக்கும் இதுவரை என் காலை பின்னது கிடையாது. கெட்டதானாலும் சரி செய்வேன் என்று சொன்னா உதயமான சூரிய அஸ்தமாகும் என்று அன்றே செய்து காட்டினேன். நீ சொல்லி நான் கேள்வனா? பாண்டவரோடு படையெடுத்து போகிறேன், பாண்டவரை கொல்ல போகிறேன். சாமி பேருக்கு பிறந்தவன் நம்ம கிட்ட சரியா சண்டைக்கு வந்து அவனை கொண்டாதான் விடுவனா? ஏண்டா அந்த அர்ஜுனனுக்கு பிறந்தவன் அபிமன்னன் உங்களை விட நிகராக மிச்சமா சண்டை அந்த அர்ஜுனனோட விட மிச்சமா சண்டை செஞ்சான்னு சொல்றீங்க. ஏங்க நேற்று தினத்தில அந்த நாக அஸ்திரத்தால உங்களை நகர முடியாம கட்டி வச்சாங்க. நகர முடியாத கட்டினாண்டி அந்த பேரு சொல்லக்கூடிய அர்ஜுனுக்கு பிறந்த அபிமன்யு உங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததுன்னா என்னங்க செய்ய? நான் ஒருவனே இன்றைக்கு சண்டைக்கு போகவில்லை. என் குருவாகிய தோணர், என் துணை கொண்ட தம்பிமார்கள், மன்னன் கர்ணன், மீறினா என் மைத்துனர் ஆகிய ஜெயந்த மகாராஜன் அனைவரையும் கூட்டிக் கொண்டு நான் சண்டைக்கு போகிறேன். 13ஆம் நாள் சண்டையை நான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும். போயிட்டு வா மன்னான்னு சொல்றேன். மன்னவா, அறியாத புத்தியினால் தெரியாம செய்து விட்டு சொல்லிவிட்டாய். நீங்கள் அதிசீக்கிரமாக சென்று போருக்கு சென்று வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் சுவாமி. தேவியா